வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இப்போ நம்ம ஒரு கதையை கேட்க இருக்கிறோம். கதையினுடைய கருத்து மையப்பகுதி என்னன்னா, சுவாமிஜி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய குறை காண்போர் மனதில் நற்குணங்கள் பயனற்று இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டு. அது மட்டும் இல்லாமல் நாம் எந்த இடத்துல இருக்கோம், என்னவாக இருக்கிறோம், நம்மளுடைய தகுதி என்ன, திறமை என்ன அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு நம்மளால் மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் யோசித்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளை விட செல்வந்தர்கள் யாருமே இருக்க முடியாது. நம்மளை மாதிரி அடுத்தவர்களுக்கு உபயோகமானவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஒவ்வொருவரும் ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு நன்மை செய்ய முடியும், நல்லபடியாக வாழ முடியும், மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். அதை விட்டுட்டு மற்றவர்கள்கிட்ட அவங்க அதை செய்ய மாட்டாங்களா, இவங்க இதை செய்ய மாட்டாங்களா, அவங்க எனக்கு அப்படி பண்ணலை, இவங்க இப்படி பண்ணலை, இவங்க எனக்கு இப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், அவங்க எனக்கு அப்படி பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் என்னென்னைக்கும் ஏழைகளாகவே தான் இருப்போம். அதை விட்டுட்டு நான் எந்த இடத்துல இருக்கேன், என்னுடைய தகுதி என்ன, திறமை என்ன, இதை வைத்து கொண்டு நான் யாருக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, யோசித்து செயலாக்கும் பொழுது நம்மை விட செல்வந்தர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சுவாமிஜி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு கதை. ஒரு ஊரில் வயதான ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு 3 பையங்க. 3ல் முதல் 2 பையங்களும் நல்லா படித்து நல்ல நிலைமையில் இருந்தாங்க. 3வது பையனுக்கு மட்டும் படிப்பு வரல. ஆனால் அவன் நல்ல உழைப்பாளி. இந்த மனிதர் அந்த வயதான மனிதர் நிலப்புலன்களுக்கு சொந்தக்காரர், விவசாயி. ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, வயதான காலத்தில் மற்ற 2 பையங்களுக்கு உழைப்பு இல்லை, சோம்பேறிகளாக இருக்காங்க, ஆனால் நல்லா படித்தவங்களாக இருக்காங்க. 3வது பையன் படிக்கலைன்னாலும் நல்லா உழைப்பாளியாக இருக்கான். ஸோ அந்த உழைப்பு அவனுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு 3 பேருக்கும் ஈக்குவலாக தன்னுடைய சொத்துக்களை ஷேர் பண்ணி கொடுத்துட்டு அவர் செத்து போயிடுறார். அவர் காலமானதுக்கப்புறம் முதல் 2 பையங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுக்கு சொத்துல ஒரு பகுதியை நம்ம கடைசி தம்பிக்கு கொடுக்கணும், அதையும் நம்மளே எடுத்துக்கொண்டால் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. படித்தவங்க இல்லையா, அதனால் நல்லா பிளான் பண்ணி அந்த 3வது பையனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, இங்கே பாருப்பா தம்பி, எங்கள் 2 பேருக்கும் இதெல்லாம் கொடுத்துருக்காரு அப்பா சொத்தில் பிரித்து. உனக்கு ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை கொடுத்துருக்காரு. அது போக அந்த தெரியுது பாரு, ஒரு 2 பெரிய மூட்டைகள், அந்த மூட்டைகளை கொடுத்துருக்காரு, உனக்கு கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காரு அப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவன் படிப்பறிவு இல்லாத ஒரு அப்பாவியான எளிமையான மனிதனாக இருக்கிறதுனால அந்த 3வது பையன் அண்ணங்க சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். அப்போ கொஞ்ச நாள் அந்த அண்ணன்கள், இந்த 3வது தம்பி, மொத்தம் 3 பேரும் ஒன்றா இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் இந்த 3வது தம்பியை முதல் 2 பையங்களும் துரத்திடுறாங்க. துரத்தி விட்ட உடனே அந்த 3வது பையன் ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய தன்னுடைய அப்பா தனக்கு கொடுத்த சொத்தாக அண்ணன்கள் கூறிய அந்த இடத்துக்கு பார்க்குறான். பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு குடிசையை போட்டு அவன் வாழ்ந்துட்டுருக்கான். சரி, இங்கே ஏதாவது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விவசாயம் நல்லா பண்ண தெரிஞ்சவன்றதுனால விவசாயம் பண்ணி பார்க்குறான். அந்த இடத்தெல்லாம் உழுது கிழுது அதில் விதைகளெல்லாம் விதைச்சி பார்க்குறான். விதைச்சா ஒன்றுமே வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த நிலம் சுத்தமாக ஒரு வேஸ்டான பேரன் லேண்டு, தரிசு நிலமானதாக இருக்குது. அதனால அண்ணங்க ஏமாற்றி அந்த நிலத்தை கொண்டு போய் இவன்கிட்ட அந்த 3வது தம்பிக்கிட்ட கொடுத்துட்டான்.
இவன் வந்து உழுது பார்த்து இது ஆஹா இது வந்து தரிசு நிலம், இதில் வந்து எதுவுமே விளையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்பாவும் சரி, அப்பா நமக்கு இதை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் பாசிட்டிவாக. சரி, இந்த 2 மூட்டைகள் கொடுத்தாரு, அதில் என்ன இருக்கும் அப்படின்னு திறந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டைகளை பிரித்து பார்த்தா அதில் சாப்பிட்டு போட்ட பழத்தோட கொட்டைகள் மட்டும் இருக்குது. அதாவது மாங்கொட்டைகள் 2 மூட்டை ஃபுல்லாகவே இருக்குது. ஓகே, இந்த மாங்கொட்டைகளை இந்த நிலத்தில் விதைச்சாலும் அது ஒன்றும் வரவும் மாட்டேங்குது. விதைச்சி பார்க்குறான், அதுவும் ஒன்றும் பலன் கொடுக்கல. ஓகே, இதுவும் வந்து எதுக்கு அப்பா இதை கொடுத்தாருன்னு தெரியலை, சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு அவன் பக்கத்தில் இருக்கிற ஊரில் போய் ஏதோ ஒரு வேலை செஞ்சு வயிற்றுப்பாட்டுக்கு பிழைச்சிட்ருக்கான். அப்போ இந்த நிலம் சும்மா தானே கிடக்கு அப்படின்னு யோசிக்கிறான். அந்த இடத்துல வந்து நிறைய பசங்க, சின்ன சின்ன பசங்க மாடு மேய்ச்சி ஆடு மேய்ச்சி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கூப்பிட்டு, நீங்கள் வந்து ஆடு மாடெல்லாம் இங்கே கூட கட்டிக்கோங்க, உங்களுக்கு வந்து உச்சி வெயில் நேரத்தில் மற்ற நேரங்களில் வந்து நீங்கள் இங்கே என்னோட இந்த இடத்துல வந்து ஆடு மாடுகளை கட்டி போட்டு இது பண்ணிக்கோங்க, என் இடம் சும்மா தானே இருக்குது, நான் இதை வச்சு என்ன செய்ய போகிறேன், ஏன்னா இதில் வந்து ஒன்றும் விளையவும் மாட்டேங்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய ஆடு மாடுகளெல்லாம் அதாவது சும்மா இது பண்ணி மேய்ச்சல் அந்த விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாடு மேய்க்கிறவங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல தன்னுடைய மாடுகள் ஆடுகளெல்லாம் விட்டு மேய்ச்சலுக்கு விட்டுட்டு அங்கே அவங்களும் இருக்காங்க. அப்புறம் ஆடு மாடுகள்லாம் வந்து அந்த இடத்துல மேய்ச்சலில் ஈடுபட்டு இருக்கும்போது அந்த ஆடு மாடுகளுடைய சாணம், யூரின் இதெல்லாம் அந்த நிலத்தில் அப்படியே விழுந்து 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 அந்த நிலம் வந்து நல்ல ஒரு சத்துள்ள நிலமாக மாறிடுது அந்த மண் காலப்போக்கில். அப்போ ஒரு நாளைக்கு அந்த 3வது பையன் இருக்கான் இல்லையா, அந்த வயதானவருடைய 3வது பையன் என்ன பண்ணுறான், அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் உட்கார்ந்து அப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முளை விட்டுருக்கு. அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறான், இது என்னது, இந்த இதில் எந்த இதை விதைச்சாலுமே விளையாமல் இருந்தது, இப்போ பார்த்தா வந்து ஏதோ ஒரு முளை வந்திருக்கு, அப்போ இதில் வேறு எதையாவது நம்ம நட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சுருந்த அந்த மாங்கொட்டைகள் தான் மூட்டை மூட்டையாக வச்சுருக்கான் இல்லையா, 2 மூட்டை முழுக்க, அதுலேருந்து ஒரு மாங்கொட்டையை எடுத்து அதில் விதைச்சி பார்க்குறான். விதைச்சி பார்த்தா நாளாவட்டத்தில் அந்த மாங்கொட்டைகள் துளிர் விட்டு வளர ஆரம்பிக்குது. வளர ஆரம்பித்தா அப்போ இந்த மண் வந்து இப்போ நல்லா சத்துள்ளதாக மாறிடுச்சு. ஏன்னு சொன்னால் இந்த ஆடு மாடுகளுடைய கழிவுகளால் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அதில் பல்வேறு விஷயங்களை விதைக்கிறான். விதைச்சு அந்த இடமே மிகப்பெரிய ஒரு சோலையாக மாற்றிட்டான். பெரிய மாந்தோப்பு உருவாயிடுச்சு. அது போக நிறைய செடி கொடிகளெல்லாம் பயிரிட்டு அந்த இடம் வந்து ரொம்ப அற்புதமான விளைச்சல் நிலமாக அது மாறிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய அந்த விளையக்கூடிய காய்களாகட்டும் கனிகளாகட்டும் நல்ல டேஸ்டியாக இருக்கிறதுனால எல்லாரும் வந்து 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 இவன்கிட்ட நிறைய வாங்க ஆரம்பித்து காலப்போக்கில் இவன் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக மாறிடுறான். அப்போ ஒரு நாளைக்கு வந்து இவன்கிட்ட வேலைக்கெல்லாம் ஆள் நிறைய வச்சு பார்க்குற அளவுக்கு இவன் நல்லா டெவலப் ஆகிடுறான். இவனோட வேலைக்காரர்கள் வந்து சொல்கிறாங்க, யாரோ 2 பேர் வந்து பாவம் ரொம்ப ஏழைகளாக இருக்காங்க, அவங்க வந்து உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்ட்டு இவன் போய் பார்த்தா கடைசியில் அந்த 2 பேரும் இவனுடைய அண்ணன்கள் தான். அவங்கள பார்த்து இவன் ஏற்கனவே நல்லா பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருக்கிற காரணத்தினால அவர்களை மன்னித்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் அண்ணங்க சொல்கிறாங்க, ஒன்றை நாங்கள் ஏமாத்தினதுக்கு மிகப்பெரிய தண்டனையை நாங்கள் அனுபவிச்சிட்டோம், செய்த செயலுக்குரிய விளைவு என்றைக்குமே வீணாக போகாதுங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், எங்களுடைய நோக்கம் தவறானதாக இருந்தது, உன்னை ஏமாற்றிட்டு நாங்கள் உன்னுடைய சொத்தையும் சேர்த்து ஆட்டையை போட்டு நல்லபடியாக வாழலான்னு நினச்சோம், ஆனால் எங்ககிட்ட இந்த சோம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனால நாங்கள் எவ்வளோதான் நல்லா படித்தவங்களாக இருந்தாலும் கூட
அந்த சொத்துக்களை நாங்கள் டெவலப் பண்ணாமல் விட்டுட்டோம். அதனால காலப்போக்கில் எல்லா சொத்துகளும் எங்கள் கையை விட்டு போய் இப்போ பெரிய கடனாளிகளானதுனால கடன்காரர்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் கடன்காரர்கள் எங்களை விரட்டி அடிச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் இங்கே வந்தோம். அப்போ தான் உன்னை பற்றி கேள்விப்பட்டோம். சரி, யாரோ ஒரு மிகப்பெரிய ஒரு நிலத்தின் சொந்தக்காரர், மிகப்பெரிய தோப்புகள் துறவுகளுக்கு சொந்தக்காரராக ஒருத்தர் இருக்கார், அவர் நல்லவர், ரொம்ப நல்ல மனதுக்காரர்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அதான் உன்னை பற்றி கேள்விப்பட்டு வந்தோம். கடைசியில் அது நீ என் தம்பியாக இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த தம்பி அதுதான் சொன்னார். என்றைக்குமே நான் அப்பா என்னடா நம்மளை ஏமாற்றிட்டாரு, நமக்கு இதை இந்த ஒரு தரிசு நிலத்தை கொடுத்துட்டு அண்ணன்களுக்கு மட்டும் நல்லதை செஞ்சுருக்காரு அப்படின்னு நான் ஒரு காலமும் நினச்சதில்லை. அதே மாதிரி அண்ணங்க படித்தவங்க, அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக நினச்சி நான் அப்படியே அதே இதில் போயிட்டே இருந்ததுனால நான் இன்றைக்கி வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன். ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மையானதாக இருந்தால் நம்ம எப்படின்னாலும் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத நானும் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து எனக்கு தெரிஞ்ச விஷயமும் அதுதான். அதே மாதிரி நம்ம எந்த இடத்துல இருக்கோம், இருக்கிற இடத்துல இருக்கிறத வச்சு எப்படி நம்ம நம்மளுடைய தகுதிகளையும் திறமைகளையும் உபயோகித்து நம்ம வாழ்க்கையில் நல்லது செய்யலாம், நம்மளும் முன்னுக்கு அடுத்தவங்களுக்கும் நல்லது செய்யலாம் அப்படிங்கிறத நான் வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இது ஒரு தரிசு நிலம் தானே, இந்த இடத்த நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நான் அப்படியே மனசு உடஞ்சி உட்காராமல், சரி சும்மா இருக்கிற இடத்த 4 பேருக்கு உபயோகமாக விடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தவங்களுக்கு சும்மா ஃப்ரீயாக தான் நான் கொடுத்தேன். ஆனால் அதுவே அந்த ஆடு மாடுகளுடைய கழிவால் என்னுடைய நிலமே மிகப்பெரிய ஒரு சொத்தாக மாறிப்போச்சு. நல்ல ஒரு ஹெல்த்தியான நிலமாக மாறிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய செல்வந்தனாக மாறியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொல்கிறான். இதே தான் சுவாமிஜி அவர்களும் சொல்கிறாரு. அடுத்தவர்கள்கிட்டேருந்து எப்போதும் எதையாவது ஒன்றை எதிர்பார்த்து கொண்டே இருப்பதை விட்டுவிட்டு நாம் எந்த இடத்துல இருக்கோம், என்னவாக இருக்கோம், நம்முடைய தகுதி என்ன, திறமை என்ன, நம்மிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு அடுத்தவர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நாம் செல்வந்தர்களாகி விடுகிறோம். அடுத்தவர்கள்கிட்ட எப்போதும் எதையாவது ஒன்று எதிர்பார்த்து கொண்டே இருப்பது தான் பிச்சைக்காரத்தனம். அதுதான் மிகப்பெரிய ஏழ்மை, வறுமை. உண்மையான வறுமையோ ஏழ்மையோ பணங்காசில் இல்லை, நம்மளுடைய எண்ணங்களில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் சொல்கிறாரு. இன்னொரு விஷயம், சமீபத்தில் நான் ஒரு இதில் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, சிலோனில் இருக்கிற மக்கள் எல்லாம் 2009 போரெல்லாம் முடிஞ்சு அமைதி வந்துட்டாலும் கூட இப்போ வரைக்குமே, இப்போ சமீபத்தைய நிலைமையுமே உங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது நம்மளுடைய அண்டை நாடான சிலோன். அந்த மாதிரியான நாடுகளெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இருக்கக்கூடிய நாடு எவ்வளோ உயர்வானதான ஒரு நாடு, நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்லாம் எவ்வளவு நமக்கு உதவிகரமாக இருக்காங்க. நமக்கு ஏதாவது ஒன்றுனா ஓடோடி வர்றதுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள் இருக்காங்க, நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம முனைய ஆரம்பித்தோம்னாலே சுவாமிஜி சொல்லக்கூடிய செல்வந்தர்களாகவே வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். சிலோனோட கதையை எடுக்கும் பொழுது பார்த்தா போரால் எவ்வளவு ஒரு பாதகங்கள் வரும் அப்படிங்கிறது சுவாமிஜி சொல்கிறார் இல்லையா. உலக சமாதானம் வரணும் 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 அப்படின்னு சுவாமிஜி தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாகவே அதை எடுத்துக்கொண்டதன் காரணமும் நமக்கு புரிய வரும். போருங்கிறது உக்ரைன் ஆகட்டும், சிலோன் ஆகட்டும், இந்த மாதிரியான நாடுகளெல்லாம் போர் ஏன் வேண்டாம் அப்படின்னு, போர்னா ஏன் சுவாமிஜி மாதிரி ஆட்கள் அதை அறவே ஒழிக்கணும், ஓருலக ஆட்சி வரணும்னு ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ இறைவன்கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களுக்காக நம்ம நன்றி தான் சொல்லுவோமே தவிர குறைப்பட்டு கொண்டே இருக்க மாட்டோம், குறை சொல்லிக்கொண்டே இருக்க மாட்டோம். சுவாமிஜியோடைய கருத்தை விளக்கக்கூடிய
இந்த கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும்னு எனக்கு தோன்றினது. வேறு ஒரு கதையோடு அடுத்த வாய்ஸ் கிளிப்பில் சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.